வணக்கம். இது தாயகம் மீடியா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டிகோயாவை உலுக்கிய இரட்டை கொலை, பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ள காவல்துறை. முள்ளிவாய்க்கால் நினைவு தினமன்று சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் அணிவகுப்பு, மூவர் கைது. தீவிரமடையும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் அச்சத்தில் நாமல். தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் முழு நாடும் ஒன்றாக அகன்று செல் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வீதி நாடகம். மாமுனை கடற்கரை பிரதேசங்களை சுத்தம் செய்யும் நிகழ்ச்சி திட்டம் சிறப்பான முறையில் ஆரம்பம். மருதங்கணி போலீஸ் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட கள விஜயம். தமிழக முதலமைச்சரின் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் செய்தி தவறாக சித்தரிக்கப்பட்டமைக்கு கண்டனம். திடீரென பதவி விலகும் அமெரிக்க உளவுத்துறை இயக்குனர் துளசி. இது தாயகம் மீடியா செய்திகளின் விரிவான செய்திகள். கேட்டன் டிகோயா பகுதியில் வயோதிப தம்பதியினரை கொலை செய்துவிட்டு அவர்களின் நகைகளுடன் தப்பிச் சென்ற சந்தேக நபரை அடையாளம் காண்பதற்காக சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் குறித்த சந்தேக நபர் தொடர்பில் தகவல் ஏதும் தெரிந்தால் காவல்துறையினர் தங்களுக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர். கடந்த 21ஆம் தேதி பிற்பகலில் கேட்டன் டிகோயாவில் உள்ள ஒரு கடையில் வசித்து வந்த தம்பதியினர் கூர்மையான ஆயுதத்தால் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டனர். அவர்கள் அணிந்திருந்த சுமார் 18 பவுன் தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்துக் கொண்டு சந்தேக நபர் தப்பியோடியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட கேட்டன் காவல்துறையினர் தற்போது சந்தேக நபரை அடையாளம் கண்டுள்ளனர். விசாரணைகளின்படி சந்தேக நபர் 21ஆம் தேதி காலையிலேயே டிகோயா நகருக்கு வந்துள்ளார். அங்குள்ள பல நகை கடைகளுக்கு சென்று தங்க நெக்லஸ் ஒன்று வாங்கப் போவதாக கூறி பல மணி நேரம் நகரை சுற்றி திரிந்துள்ளார். பின்னர் அன்று மதியம் 1:15 மணியளவில் தம்பதியினர் வசித்து வந்த கடைக்குள் நுழைந்து பதுங்கியிருந்து அவர் கொலையை செய்துவிட்டு மாலை 5:30 மணியளவிலேயே கடையை விட்டு வெளியேறியுள்ளார் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த கொடூர கொலையை செய்த சந்தேக நபரை விரைவில் கைது செய்வதற்காக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பொதுமக்களின் உதவியை காவல்துறையினர் கோரியுள்ளனர். எனவே இந்த சந்தேக நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். கடந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினமன்று வடக்கில் அனுமதியின்றி நடத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் அணிவகுப்பு தொடர்பாக முல்லைத்தீவு காவல்துறையினரால் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அணிவகுப்பில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் குழுவினர் தலைக்கவசம் அணியாமல் மிக அபாயகரமான முறையில் பயணித்துள்ளனர். இது தொடர்பான காணொளி காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் வைரலாக பரவியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை விரைவாக ஆய்வு செய்ததன் மூலமே இந்த சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. எனினும் இந்த அணிவகுப்பில் ஈடுபட்ட மோட்டார் சைக்கிள்களின் பதிவு எண்களை கண்டறிவதில் ஏற்பட்ட நடைமுறை சிக்கல்கள் காரணமாக இந்த விசாரணைக்கு கூடுதல் காலம் எடுத்துக்கொண்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் அபாயகரமான வாகனம் ஓட்டுதல் மற்றும் போக்குவரத்து விதி மீறல்கள் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு காவல்துறையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த காலங்களில் அதிகாரத்தை கைப்பற்ற மக்களின் உயிர்களுடன் விளையாடிய அரசியல்வாதிகள் இப்போது சட்டத்திற்கு பயப்பட தொடங்கியுள்ளதாக தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாமல் தரப்பு சட்டத்திறனிகள் கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் நீதிமன்றத்தில் மிகவும் அவசரமாக கேள்வி எழுப்பினார்கள். சஹ்ரானின் வாக்குமூலம் எங்கே என்று அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் இப்போது அந்த வாக்குமூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அதை பற்றி பேசாமல் சம்பந்தமில்லாத வெற்று கதைகளை கூறி வருகின்றனர். அவர்கள் செய்த குற்றங்களுக்காக இப்போது சட்டம் அவர்களை துரத்தி கொண்டு பின்னால் வருகிறது. இதனால் தான் அவர்கள் தற்போது பெரும் பதற்றமடைந்துள்ளார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் எங்கே, வேகம் போதவில்லை, இன்னும் ஒன்றும் நடக்கவில்லையே என்று
அவர்கள் எள்ளி நகையாடினார்கள். ஆனால் தற்போது விசாரணைகள் மிகச்சரியான பாதையில் வேகமெடுத்துள்ளன. முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் சாலே என்பவர் மாத்திரம் இந்த தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி அல்ல. சுரேஷ் சாலே போன்றவர்களை கொண்டு 270க்கும் மேற்பட்ட அப்பாவி கத்தோலிக்க பக்தர்களை கொன்று மேலும் 500க்கும் அதிகமானோரை அங்கவீனமடைய செய்ய அவருக்கு என்ன தனிப்பட்ட தேவை இருக்கப் போகிறது? இதன் பின்னணியில் ஒரு பாரிய அரசியல் கரம் இருந்தது. பிணங்களின் மீது ஏறி நின்று அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமென்ற அந்த பேராசை தான் இதன் பின்னணியில் இருந்தது. அப்படிப்பட்ட கொடூரங்களை செய்த கனவான்கள் தான் இன்று சமூக ஊடகமான எக்ஸ் தளத்தில் பதிவுகளை இட்டு பொதுமக்களின் பணத்தை செலவழித்து பிரான்சுக்கு சென்று விசாரணை நடத்துவதன் தேவை என்ன என்று நம்மிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று சர்வதேச ரீதியில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு எவ்வளவு பொதுப்பணம் செலவானாலும் சரி, எவ்வித தயக்கமுமின்றி அதனை செலவு செய்து இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துவதுதான் தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான பொறுப்பாகும். அதனை நிறைவேற்றுவதில் இந்த அரசாங்கம் ஒருபோதும் பின்வாங்காது என்ற உறுதியை நாம் மக்களுக்கு வழங்குகின்றோம். இதுவரை காலம் நீங்கள் இந்த நாட்டு மக்களின் பொது சொத்துக்களுடனும் அப்பாவி மக்களின் உயிர்களுடனும் விளையாடினீர்கள். இனிமேலும் இந்த நாட்டில் அவற்றுக்கு ஒருபோதும் இடமில்லை என்பதை மிக தெளிவாக கூறிக்கொள்கிறேன் என அவர் மேலும் தெரிவித்தார். தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் முழு நாடும் ஒன்றாக அகன்று செல் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வீதி நாடகமும் நடைப்பயணமும் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் யாழ்ப்பாண பிரதி பணிப்பாளர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முதல் நிகழ்வாக முனியப்பர் கோவில் முன்றலில் போதை விழிப்புணர்வு வீதி நாடகம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து போதை விழிப்புணர்வு நடைபவனி முனியப்பர் கோவிலடியிலிருந்து யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் சென்று அங்கிருந்து யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் வரை சென்று நிறைவடைய உள்ளது. இதில் கடற்றொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் சந்திரசேகர், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்யமூர்த்தி, கிளீன் ஸ்ரீலங்கா பணிப்பாளர் கபிலன், இளைஞர் சேவை மன்ற அதிகாரிகள், இளைஞர் கழகங்களின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் மாமுனை கடற்கரை பகுதியில் காலை 8 மணியளவில் மிகச் சிறப்பாக ஆரம்பமானது. சுத்தமான கடற்கரை கவர்ந்தெழுக்கும் சுற்றுலா தளம் எனும் துணைப்பொருளை அடைவதற்கு மாவட்ட மட்டத்தில் உள்ள கடற்கரைகளை தூய்மைப்படுத்துவதற்கும் தொடர்ச்சியாக சுத்தமாக பேணுவதற்கும் இந்த வேலை திட்டம் செயல்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கபடியாகும். இதன்போது அதிகளவான பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள், கண்ணாடியிலான கழிவுப் பொருட்கள், இலகுவில் அழிந்து போகக்கூடிய கழிவுப் பொருட்கள் என ஏராளமான கழிவுகள் உரிய முறையில் அகற்றப்பட்டுள்ளதோடு தொடர்ந்து வரும் காலங்களிலும் நிலைபெறான தூய்மையாக்கலை முன்னெடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வேலை திட்டத்தில் இராணுவத்தினர் செம்பியன் பெற்று பங்கு தந்தை எஸ்டின் ஆதர், பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் யுகதீஸ், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் மாமுனை கலைமகள் விளையாட்டு கழகத்தினர், மாமுனை கிராமத்தின் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்று வடக்கு மருதங்கேணி மாமுனை கிராமங்களில் மருதங்கேணி போலீஸ் பிரிவினரால் விசேட கள விஜயம் ஒன்று காலை 7 மணி முதல் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த விஜயத்தின் போது நீதிமன்றத்தின் உத்தரவின் பெயரில் தேடப்படும் சந்தேக நபர்கள் மற்றும் அடையாள அட்டை இல்லாத நபர்கள் மற்றும் மக்களின் சந்தேகத்திற்குரிய செயற்பாடுகள் தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டது. குறித்த கள விஜயத்தில் மருதங்கேணி போலீசாருடன் பருத்தித்துறை போலீஸ் பிரிவினரால் நெல்லியடி போலீஸ் பிரிவினர் என காங்கேசன்துறை போலீஸ் அதிகாரத்திற்கு உட்பட்ட பல போலீசார் கலந்து கொண்டனர். தொடர்வது இந்திய செய்தி. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் கடந்த மே 18ஆம் தேதி தமிழ் இனவழிப்பு நினைவு நாளை முன்னிட்டு ஈழத் தமிழர்களுடனான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் ஒரு மனிதாபிமான செய்தியை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த செய்தியை தவறான முறையில் சித்தரிக்க வட இந்திய ஊடகங்கள் திட்டமிட்டு முயன்று வருவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை நெஞ்சில் ஏந்துவோம் என்றும், கடல் கடந்து வாழும் தமிழ் உறவுகளின் உரிமைகளுக்கு எப்போதும் துணை நிற்போம் என்றும் முதலமைச்சர் விஜய் அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த செய்தியை இலக்கு வைத்து வட இந்திய ஊடகங்கள் சில விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் கடந்த மே 21ஆம் தேதி வேல்முருகன் அறிக்கையொன்றை வெளியிட்டு இதற்கு கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் விஜயின் செய்தி என்பது 2009ஆம் ஆண்டு
இலங்கையின் உள்நாட்டு போரின் இறுதிப் பகுதியில் ஈழத் தமிழர்கள் அனுபவித்த துயரங்களை பிரதிபலிக்கும் ஒரு மனிதாபிமான வெளிப்பாடே தவிர தீவிரவாதத்திற்கான ஆதரவு அல்ல. ஆனால் சில ஊடக நிறுவனங்கள் இந்த செய்தியை திரிவுபடுத்தி தமிழர்களின் இன அடையாளத்தையும் மனிதநேயத்தையும் தீவிரவாத அரசியலாக காட்ட முற்படுகின்றன. முள்ளிவாய்க்கால் என்பது வெறும் ஒரு இடத்தின் பெயர் மட்டுமல்ல, அது தமிழர்களின் இரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு வரலாற்று பேரவலம். போரின் இறுதி மாதங்களில் நிகழ்ந்த பெருமளவிலான பொதுமக்கள் உயிரிழப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் நெஞ்சில் இன்னும் ஆறாத வடுவாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது வெளிநாட்டு செய்தி. அமெரிக்காவின் புலனாய்வு பிரிவின் இயக்குனர் துளசி கபாட் தனது பதவியை பதவி விலகல் செய்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து அறிந்த ஒருவரை மேற்கோள் காட்டி வெள்ளை மாளிகை கபாட்டை பதவி விலக செய்ய வற்புறுத்தியதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து அமெரிக்கா உளவுத்துறையின் புதிய இயக்குநராக ஆரோன் லூகாஸ் என்பவரை நியமித்து அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். தனது கணவரின் நோய் நிலைமை காரணமாகவே இந்த முடிவை எடுத்ததாக அவர் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு அறிவித்துள்ளார். எனது 11 வருட திருமண வாழ்க்கையில் அபிரகாம் எனது பாறை போன்ற பலமாக இருந்தார். எனது தொழிலுக்கும் தற்போதைய பதவியின் பொறுப்புகளுக்கும் அவர் அளித்த ஆதரவு அளப்பெரியது. ஆபிரகாமுக்கு அரிய வகை புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால் இந்த சவாலான தருணத்தில் நான் அவருடன் இருக்க வேண்டும். எனவே ஜூன் 30 முதல் எனது பதவி விலகலை ஏற்றுக்கொள்ளுங்கள் என துல்சி தனது பதவி விலகல் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், துல்சி கபாட் தனது பதவியில் மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளார் என கூறியுள்ளார். கணவரை மீண்டும் நல் ஆரோக்கியத்திற்கு கொண்டுவர விரும்புவது சரியான முடிவு எனவும் ஆபிரகாம் விரைவில் குணமடைந்து சிறப்பான ஆரோக்கியத்தை பெறுவார் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இவரது பதவிக்காலத்தில் ஈரான் மற்றும் வெனிசுலாவில் நடந்த இராணுவ நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் அவர் வெள்ளை மாளிகையால் ஓரங்கட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது தாயகம் மீடியா செய்திகள். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை வழங்குங்கள். மீண்டும் இன்னும் ஓர் செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.